பிரைஸ் தி லார்ட். இன்று காத்திருப்பு தியானத்தை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் என்று வாழ்த்துகிறேன். தியானத்திற்கான தலைப்பு காத்திருப்பு காலத்தின் நோக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். காத்திருப்பு காலத்தின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவனுடமாய் கிட்டி சேருவதே அல்லது அவரை முழுமையாய் பின்தொடர்வது. அப்படி பின்தொடர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் அவர் இயேசு ஒரு சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாம் காரியம் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து என்பதாய். இரண்டாம் காரியம் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. மூன்றாம் காரியம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். முதலாம் காரியம் தன்னை தானே வெறுத்து என்பதாய். இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது நம் தனிப்பட்ட விருப்பம், ஆசை மற்றும் நம் முக்கியத்துவம் படுத்தும் காரியம் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு தேவனை முக்கியத்துவம் படுத்தும் மட்டும் அவர் விரும்புகிறார் என்று சொல்லலாம். அல்லது அவர் அண்டையில் நம் கண்ட்ரோல் அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்பதாய். முதலாவது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாய் தேவன் விருப்பப்படுகிறார். இரண்டாம் காரியம் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. இயேசு தன் பின்னே வருபவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் தன்னிடமாய் ஒப்பு கொடுக்க அல்லது அர்ப்பணிக்க வேண்டும். எந்த விதமான கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தினமும் என்பதை இயேசு சொல்லுகிறார். தன் சிலுவை என்பது பாரமாய் இருக்கும், ஆனால் நம் நம்பிக்கையும் பலனும் அவர் மீது இருக்கும்போது கர்த்தர் லகுவாக்குவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாய் சொல்கிறார். அதாவது அவரை போல் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாய். மரணமானாலும் சரி, எதுவானாலும் சரி. மூன்றாம் காரியம் இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள் என்பது அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பதே. எனவே இம்மூன்று காரியங்களையும் இருதயத்தில் வைத்து இவைகளை இந்த காத்திருப்பு நாட்களில் செயல்படுத்தவும் அனுதினமும் இதுவே அவர் பார்வைக்கு பிரியமாய் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விருப்பப்படுகிறேன். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.